guys, welcome back to my another new vlog. मैं सुन रहा है क्या? माँ आते नहीं मधे. ये आते नहीं अर्थिटे बोले या. इप्पी वाई किरे अम्मा. माँ मनी नाल कोड़ा वाला ना. சுண்டுமா இது அவரை கொட்டமா சுண்டல் சுண்டுன்னு ஏமா போய் சொல்றீங்க? ஆ என்னாச்சு? அரிச்சுதான் பண்ணுமா? கல்லுக்குதா? வாத்திருக்கடா இல்லையா? நான் காலேருந்து காட்டுக்கு போகல. காலைல வந்தேன், 10 மணிக்கு வந்தேன், வாழை மாத்தெல்லாம் வெட்டிட்டு. அதுக்கப்புறம் காட்டுக்கு போகலையே. மண் அன்னைக்கு சுற்றி ஓரம் வெட்டிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இழுத்து விடாமல் இருந்துச்சுமா. அது இழுத்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தேன். என்ன கசி? தொண்டை வலிச்சா? கட்டில துப்பி அடுப்புல வச்சா தொண்டை வலி போய் சோத்த வாழை போட்டு எடுத்து மட்டி நாய்க்கு நாய்க்கு ஏமாந்து சித்த வந்துருச்சு. என்ன பத்தாயிரமா அமைஞ்சு போச்சு. என்ன சோறுங்கிறோம் என்ன பண்றோம் எல்லாமே பேசுவானுங்க. நான் தம்பி படிக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ நினைக்கிறேன் யார்கிட்ட ஃப்ரெண்ட்? நீ எல்லாம் ஸ்கூல் முடிச்சு உன் ஃப்ரெண்டோட பேசுறேன்னா யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. சரி சரி. நீ பேச மாட்டாய. காட்டுல இருக்கிற பூனை பால் குடிச்சிச்சா? விட்டுட்டு வந்து பால் கொஞ்சமா கொண்டு போங்கம்மா. அது அப்படியே நைட்டுக்கு வச்சிருந்தா அப்படியே நைட்டு பார்த்துட்டு வச்சு மீதி வச்சது கால் எடுத்து பார்த்தா தயிர் மாரி ஆகி போயிருது. தாத்தா கொஞ்சம் சோத்து அப்படியே கொல கொலன்னு கரைஞ்சு போனோம். அது தாத்தம் போனி சோற போடுறது என்னத்த மறந்துட்டீங்க? போய் சருவத்தை எடுக்கிறப்ப நினைச்சேன். பச்சை மிளகா வாங்கிட்டு சொன்னேன் தாளிக்கிறதுக்கு தான். அந்த காசை நான் மறந்துட்டு அப்படியே கொண்டாந்துட்டேன். அந்த காசை வச்சு தான் முரம்பார் கட்டி இருக்கிற புதுசா தெரியுதா? அவர்கிட்ட வைக்கிறதுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? தோட்டலாம் அழுக்கா? அழுக்க அந்த புதுசு வாங்கிக்கலாம். சாமி இப்போ கழட்டி போட்டு நாளைக்கு கழண்டு பருத்தி ஆட்டில் மண்ணால் போட்டு விழுந்துச்சுன்னா போயிருமா? ஏமா இப்படி பண்ணுறீங்க? ஓட்ட பாரு காதில் எத்தனை சொல்ல ஓட்டை வந்துருச்சு. இங்கே காட்டு அழுக்கா எங்கம்மா? நான் தோடு போடுறேண்ணா. கொடுத்த நீயும் போட்டுக்க. எங்க தாத்தங்க அடுக்கும் போட்டு இருந்துச்சு தெரியுமா? நீ சுண்டல் வைக்க மாட்டேன், இந்த அவர்கிட்ட வைக்க மாட்டேன். யாரும் மாதிரி பால் பேசுறது ரெடி ஆகிடுச்சு. மணி எத்தனை கவசி? மணி எத்தனை? 4:45 சொன்னேன். மணி போடுமா? நான் காட்டுக்கார போகணும். அப்புறம் எதுக்கு அதை கலட்டுற?
அழுக்கு எல்லாம் கீழே கண்டு வந்துருச்சுன்னா நீ எடுத்து போடுறியா? கௌசி அந்த போட்டுரு கௌசி. கௌசிங்க முடியாது, நம்ம பிஏ பிடிக்க என்ன பண்ணோம்? இந்த கீழே இது போட்டுறாரு அப்பா. ம், எங்கள் அப்பன் போட்டு தோடு ஓட்டையில் போட்டால் போதும்ல. இருமா இருமா. செலுத்துறேன். ஒரு ரத்தம் இருந்தால் போகுது. அதெல்லாம் வராது. வந்துருச்சு அந்தாண்ட. நீ விட்டு நின்றுங்க அதில். ஆமாம் விட்டுரு. இன்னைக்கு காலையிலேருந்தே மொட மாத்தாங்க, மழை பெஞ்ச பாட்டையும் காணும், ஒன்றையும் காணும். அந்த 4 துளி வந்து தொலையாமல் வெட்டிட்டு வந்துருந்தோம். ஏ ரொம்ப ஈரமாகி போச்சா? மழை படப்படன்னு வந்துச்சு, அதனால தான். நானே படுதா போகிறதுக்கு 2-3 டைம் போனேன், குத்தேறிக்கிட்டேன். சரி வராது, பொழுதுக்கு யாராவது படுதா போட்டு எடுக்கிறாங்கன்ட்டே விட்டுட்டேன். அப்புறம் மட்டும் பார்த்தா கௌசி மழை வந்துச்சு, ஓடியாடான்னா அப்புறம் மட்டும் போய் படுதா போட்டு. கௌசி மழை வந்துருச்சுன்னு ஒரு டெரராக கூப்பிட்டாலும் மழை வரும். கௌசி பார்த்தோன்னு மழைக்கே பயம் வந்துச்சு. மணி தோட போட்டா போடுமா அரிச்சு தண்ணியில் ஆவி போக தெரியலையா? ஆவி போனால் கொதிக்க வேணாமா? தோடு டைட்டாக போட தோடு தாண்டி போயிட்டு எடுக்கிறது காசு இல்லை. ஏ பணமாக வச்சுக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நானே சோத்து அடிக்கிறேன். அன்றைக்கி ஆட்டில் சவுண்டு வந்துருந்த இந்த அழுக்கெல்லாம் ஏறி போயிருக்குது. இந்த கோழிலாம் முடுக்குமா? ஷோ உழப்பாரு எப்படி வருது? ஆவி வருது. மா இது ஒன்றையும் போட்டு விட, அதை போடுறேன்டா. இது ஒன்றையும் ஓட்டையில் மட்டும் போட்டு விட, முடியோட கீழே போட்டு பூஜை. நீ என்னம்மா ஒரு தோட்டம் வச்சு நீ பண்ணுற நடப்புற? என்ன நான் டிச்சின்னு தோட்டம் இருக்கிறதுக்கு மந்திரியா? கௌசி ஒடியா கௌசி லேட் ஆகுது. 1 மணி நேரம் போட்டிருந்தா 6 கௌசி தலையை பாரு. பாப்பலானி அம்மா கூட அப்படியே நீட்டமா தொங்குது. ஓ அப்படியே கொத்தா தொங்குது. நீ போடுப்பா, நீ கதை பேசாத. கீழே இது போடுற, நீ ஓட்டையில மட்டும் போடு. கௌசி கீழே தான் போட போறா. ஐயோ அப்பா, இங்க புண்ணாயிடுச்ச காட்டு. ஆமாம்மா இப்படி சீ பிடிக்கல. கௌசிக்கெல்லாம் சீ பிடிச்சிடும். அதான்டா காது வேறு ஊற்றுங்கிறது வாசிக்குது. ஏங்காது எனக்கே வாசிக்குது. விட்டுரு நீ விட்டுரு, காதல் அழுத்தி மழை தண்ணி கட்டணும். நான் தான் சொன்னால கௌசிக்கிட்ட தோட்டம் கொடுத்தேன், கௌசி தோட்டம் கீழே தான் போடுவேன்னு. இந்த திருவண்ணி வேற பாட கிழிப்பாளடா. ஓராயிரம் தோட்டம் உடச்சிருச்சு. ஒரு காதில் குச்சி போட்டுட்டு ஒரு காடு தோட்டம் சாமி. நானும் போய் நேற்று கழட்டி விட்டேன், அன்னைக்கு ஊருக்கு போன அன்னைக்கு. கழட்டுனாங்க இது என்ன இன்னொன்னா நானும் அதை கவனிக்கிறேன். நைட்டு கௌசியாவுக்கு வேலைக்கு அதிகமாக படிக்கிற பிள்ளைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதே நீங்கள் தான்.
ஒரு டைம் அடிச்சா போதுமாம்மா? இங்கே ஒரு குட்டி பை. குட்டி பேயா? குட்டி பை பாரு. அது என்ன பேய் கண்ணெல்லாம் கிரேஸ் இருக்குது. பேய் பேய் காதை அறுத்து பார்க்க. அறுத்து பாருமா. பேய்க்கு ரத்தம் வருமா வராதா? பேய்க்கு ரத்தம் வருதான்னு பார்க்கணும் நான். பேய் ரத்தம் பார்க்குற பேய் இது. தண்ணி நிறுத்திட்டு தான் அங்கே போய் தென்னை மரத்தை பிடிக்கணும் போங்க. ஆமாம், இங்கே ஒரு பைத்தியம். நாகால மூக்கத்தோடு பிரியா பார்க்கலாம். நாகால மூக்கத்தோடு என்னது? ஆ தோடு பார்க்கலாம். பிரிய தொடரா அங்கே பேரு நாக்கு பிடிச்சி கோணு செலுத்துற. முடியலையா பாடுறா கௌசிக்கு இங்கே குட்டி பை கண்ணன் ஒண்ணலாம். புடி மாமா, காதை மாமா, அருமா ஆமா. ஏ பெரிய சாணியல்னாலா போட்டு கூட எடுத்துக்கிட்டு ஆமா காதை அருமா, ரத்தம் எதான்னு பார்க்கலாம் பேய்க்கு. விடுறா நீ, எனக்கு லேட்டா பேய்க்கு வலிக்குமா அடிக்காதா பேய்க்கு? போறா அவரோட சூப்பராக இருக்குதுமா. அவரோட வேச்சு நல்லா தான். பச்சை மிளகா போட்டு தச்சு நல்லா. பச்சை மிளகா போட்டால் தான் வேலுக்கு நல்லா இதமாகும். எங்கள் வீட்டில் நடக்கிறத வந்து ரியாலிட்டியாக, அதாவது அப்படியே என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு vlog-ஆ டெய்லி அப்லோட் பண்ணுறேன். அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். அது வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.